ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து டுவர்ட்ஸ் போரூர் செல்லக்கூடிய வழியில் ஆர்காட் ரோட் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய மெகாமார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் ஆழ்வார் திருநகரும் சரி வலசரவாக்கம் சரி, ரெண்டு ஏரியாவுக்குமே ஒரே பின்கோடு தாங்க, 6,87,000. இப்போ ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய மெகாமார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸிலேருந்து அதை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு நம்ம போகணும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடங்க, பெரிய பங்களாவோட சேல்ஸுக்கு வந்திருக்கு. வாங்குறவங்க அந்த பங்களாவை வந்து டெமாலிஷ் பண்ணனாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா அதிலே கண்டினியூ பண்ணாலும் சரி. ஆனால் அந்த பில்டிங்கோட வயசு ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் பில்டிங், அது நல்ல தரமாக கட்டியிருக்காங்க. இப்போ நான் ஏன் இதை விஷயத்தை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த இடத்தோட மொத்த அளவு நான் எவ்வளோங்கிறத சொல்லிடுறேன். இதை ரெண்டு பையராக வாங்க முடியுமா? வாங்குற மாதிரி இருந்தால் கூட அந்த ஓனர் ஒத்துக்கிறாங்க. இல்லைன்னா நான் ஒரே ஒரு பையர் நாங்கள் மட்டுமே ஃபுல்லாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரிங்க, அதுக்கு ஓனர் வந்து ஒத்துக்கிறாங்க. அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாங்களா? அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடுங்க. இந்த 24 அடி ரோட்டில் லேண்டோட ஃப்ரண்டேஜ் 70 அடிங்க. லேண்டோட டைமென்ஷன், அதாவது இடத்தோட நீள அகலம் பார்த்தீங்கன்னா 70க்கு 66ங்க. லேண்டோட மொத்த ஏரியா, அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 4,620 சதுரடிங்க. இந்த 4,620 சதுரடியை அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்களை சொன்னது எப்படின்னா, ஒரே பையர் வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒரே ஆளுக்கு நாங்கள் கொடுத்துறோம். அப்படி இல்லை அப்படின்னா 2 பேர் டிவைட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் கூட சரிங்க, 35க்கு 66 35க்கு 66 அப்படி சொல்லிட்டு 2,310 சதுரடி 2,310 சதுரடின்னு சொல்லிட்டு 2ஆக டிவைட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய பங்களா டைப்பில் வீடு இருக்கு இல்லைங்களா, 30 வருஷம் ஆன வீடை வந்து ஒரே பார்ட்டி வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வீட்டோட அவங்க தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வாங்கிட்டு யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை அவங்க வேணாம் இல்லை நாங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஒரே இதாக பில்டிங் கட்டிக்கலாம்னு சொன்னாலும் சரி, ஒரு பார்ட்டிக்காக இருந்தாலும் தரேன்ட்டாங்க. 2 பேருக்கு டிவைட் பண்ணி எப்படி தராங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேங்க. இந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்க. அதே மாதிரி இந்த இடம் பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள இடங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கும், காமாக அமைதியாக இருக்குங்க. வலசரவாக்கத்தில் எந்த ஏரியாங்கிறத நான் சொல்கிறேங்க. நான் முரளி கிருஷ்ணா நகரில் தாங்க இப்போ சொல்லக்கூடிய இடத்தோடு சேர்த்து பெரிய பங்களா டைப்பில் வீடு இருக்குதுங்க. இந்த இடத்துல கூடிய வீட்டோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்கள்கிட்ட சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,95,00,000 சொல்கிறாங்க. ஆனால் இந்த 6,95,00,000 சொல்கிற ரேட்டு கூட ஃபைனல் ரேட் கிடையாதுங்க, கண்டிப்பாக நெகோசியேட் பண்ணி தரதாக சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2 கிரவுண்டுக்கு, அதாவது 2,310 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 90 ஸ்கொயர் ஃபீட்டு, இன்னொரு 2,310ல் 90 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. மொத்தம் 4,620 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 180 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் கம்மியாக இருக்குது 2 கிரவுண்டுக்கு. அப்போ கிரவுண்ட் ரேட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3,50 கோடி ரூபா தான் சொல்கிறாங்க. வலசரவாக்க ஏரியாவில் கிரவுண்ட் ரேட் வந்து 4 கோடி ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே வலசரவாக்க ஏரியாவில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வலசரவாக்க ஏரியாவில் ஒரு கிரவுண்டோட ரேட்டு 4 கோடி ரூபா சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரேட்டு 3.5 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த 3.5 கோடி ரூபா அப்படிங்கிற ரேட்டு கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உடனே கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு இடத்த காட்டணும், போய் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த கூப்பிட்டு காட்டுவாங்க, இடத்த பாருங்கள். இடம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட நீங்களே டைரெக்டாக உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனல் ஆச்சுன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட கொடுங்க, லீகல் பார்க்கட்டும். உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக பத்திரம் வந்து பதிவு பண்ணிக்கங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு 700லேருந்து 800 மீட்டர் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த தூரத்தில் தான் இருக்கும். அதை நாங்கள் இப்போயும் நான் சொல்லிடுறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்
கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.